திரு ரமேஷ் சேதுராமன், ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் வருத்திக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே சென்னைக்கு வரும்போதும் வலியுறுத்துறாங்க, எங்களுக்கு நிதி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா போன்ற எல்லா மாநிலங்களுமே நிதி எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய நிலை ஏற்படுது. அதுக்கு நம்முடைய பொன்ராஜ் சார் சொல்கிற மாதிரி மாநிலங்கள் வளர்ச்சி அடையக்கூடாது அல்லது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்துமே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் அலைகழிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதா? பேசுறதெல்லாம் முன்னுக்கு முன்னாவும் இருக்கு, கொஞ்சம் வியப்பாகும். முதல் விஷயம், மாநிலம் தான் தமிழ்நாடு மாநிலம் 10 வருஷமா கடைசியில் யார் ஆண்டது? மோடி அரசு. நாங்க வளர்ச்சியை கண்டுட்டோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி, வளர்ச்சி எங்க இருந்து வந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அதிகப்படியான வரியை தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். நீங்க எப்படி கொடுக்குறீங்க? 2 பங்கு இருக்கு. ₹1 வரி வந்தா அதுல 50% வரியை முதலே எடுத்துக்கிறீங்க, பண்ணிட்டு 50% வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு அதுலயே பாக்கி வந்து அந்த 50 பைசால வந்து 20 பைசாவை நீங்க திரும்ப வாங்கிக்கிறீங்க வேரியஸ் நலத்திட்டங்கள் மூலம். சரி இருக்கட்டும். இதுல வந்து நம்ம மாநிலங்களை வந்து இன்னைக்கு நேரத்துல எல்லாமே பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல, கடந்த ஆட்சிகள்ல நீங்க சொல்லும் போது நடுவில் ஒண்ணு சொன்னீங்க, கடந்த 10 வருஷமா தமிழ்நாடு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கடந்த 10 வருஷமா யார் ஆண்டுட்டு இருந்தாங்க? எல்லா கட்சியும் திமுக, அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது நாங்க வந்து அற்புதமா ஆண்டோம்னு சொல்றாங்க. கேள்வி இல்ல, அவங்க இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. அவங்க இருக்கும்போது இந்த பள்ளி கல்வித்துறை இருந்துட்டு தான் இருந்தது. அப்ப என்ன செஞ்சாங்க? இல்ல ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட வேண்டாம், நான் ஒன்னொன்னுக்கு பதில் சொல்றேன். நான் முதல் முடிச்சுக்கு சொல்லும் போது நீங்க 2வது முடிச்சு இதுல சேர்க்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்ட் விஷயத்த பேசுவோம், அடுத்தது நான் மீனவர் விஷயத்துக்கு எல்லாம் வரேன். அதாவது இந்த ஃபண்ட் விஷயத்துல இப்ப சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரிங்கிறாங்க. சரிங்க, இது நலத்திட்டம் எதை கேட்டாலும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க வந்து கொடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடந்த காலங்கள்ல வந்து மாநில தொகுப்பு தானே இருந்தது ரேஷன். இன்னைக்கு மத்திய அரசு தரப்புல இருந்து தான் கொடுக்குறாங்க ரேஷன். மாநில தரப்புல இருந்து அவங்களுடைய அந்த நிதி சுமை குறைஞ்சிருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் விவசாயிகளுக்கான உதவி தொகை, இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியும். இதுல வந்து இவங்க அதுக்கு மேல ஒரு பில்டப் ஸ்கீம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். 3வது முக்கியமான விஷயம் நீங்க இதுல கவனிக்க கூடியது, ஒரு பக்கம் இதை சொல்லிட்டு ஒரு பக்கம் எங்களுக்கு வரலன்னு சொல்றீங்க நிதி திட்டம், ஆனா ஸ்கீம்ஸ் எல்லாமும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றீங்க, வந்து எங்களை கிரிப்பிள் பண்ண பாக்குறாங்களா? ஏங்க, நீங்க தான் அதிகப்படியான வருவாயை கொடுக்குறீங்க, நான் உங்களை கிரிப்பிள் பண்ணி அந்த மாநில அரசுக்கு என்ன பிரயோஜனம், மத்திய அரசுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, அந்த நிதி வழங்கவில்லை, இல்ல நிதி வழங்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிதி எங்க கிட்ட வாங்கிக்கிறீங்க, அந்த ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணாதானே எங்களுக்கு வந்து செய்ய முடியும். இருங்க, அதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்களுக்கு ₹1 வரி வாங்கினா 50 பைசாவை ஏற்கனவே எடுத்துக்கிறீங்க, 20 பைசாவும் திரும்ப வந்துங்கிற ஒரு கணக்கு சிம்பிளா. 20 ஒழுங்கா வரல, என்ன பிரச்சனையே? ஒரு நிமிஷம் இவங்க எப்படி சொல்றதுன்னா 30, அதாவது எப்படின்னா இவங்களுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா அதை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. இந்த ஜிஎஸ்டில இந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு அது வரலன்னு தொடர்ந்து சொல்லணும். இந்த மாதிரியான பொய்யான கட்டமைப்புகளை கடந்த காலம் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் எப்போ டிலே ஆச்சுன்னாக்கா கொரோனா காலகட்டத்தில் இந்த டிலே எல்லாம் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கறோம். ஏன்னா மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமை இருந்தது. ஒரு இன்டர்நேஷனல் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க உலகளாவிய ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது அதை எல்லாம் வந்து தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு இதெல்லாம் கொஞ்சம் வந்து கட்டணம் தாழ்த்தியதுங்கிறத ஒத்துட்டு இருக்காங்க ஓப்பனாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம். 2வது நீங்க கேள்வி கேட்டது வந்து ஐயா கல்வியை பத்தி சொல்றாரு, சமக்ர சிக்ஷா அப்படின்னா அவங்க இந்தியில அதை சொல்றாங்க. ஆனா தமிழ்ல இதுக்கான அர்த்தம் என்ன? முழுமையான கல்வி. நீங்க என்ன ஒரு பேர்ல வச்சுக்கிறீங்க, சமச்சீர் கல்வி, ஆச்சா பூச்சான்னு எல்லாம் சொல்றீங்க. முழுமையான கல்வின்னு நான் சொல்லும் போது நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கீழ்மட்ட தலைவர்கள் வரைக்கும் எவ்வளவு பேர் அவங்களுடைய குழந்தைகளை மாநில அரசு நடத்தக்கூடிய இந்த மாநகராட்சி பள்ளிக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க தான் சொல்றீங்க கல்வித்தரம் பிரமாதமா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, கல்வித்தரம் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஏன் சார் நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அப்போ பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா அங்க இது வந்து 2 லாங்குவேஜ் இருக்கா, 3 லாங்குவேஜ் இருக்கா? அப்போ உங்க வீட்டு பிள்ளைகள் ரமேஷ் சேதுராமன் இப்ப
ரமேஷ் சேதுராமன் சாமானியனான ஒரே ஒரு நிமிஷம். உழவனோ, சார். இல்லைன்னா ஒரு தொழிலாளியோ அவன் வந்து தினம் தினம் கூலிக்கு சென்று கஷ்டப்பட்டு தன் பிள்ளை முன்னுக்கு வர வேண்டும், ஏதான ஒரு இதுல வந்து இந்த அடுத்த ஜெனரேஷன் மேல வரணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு பக்கம் வந்து இதை வாழை காட்ட வேண்டியது என்னது, இந்தி தெரியாது போடா. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்ன ரமேஷ் சேதுராமன், நீங்க சொல்றது நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்கு 5, 8, 10 உதவுமா, 10 ++2 உதவுமா? ஹிந்தி நீங்க சொல்ற புதிய கல்விக் கொள்கையில அந்த விஷயமே கிடையாது. அவன் ஸ்கூலுக்கே போக ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு தான் இங்க குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. இல்ல 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 அதான் சொல்றேனே. நீங்க நான் என்ன கேக்குறேன், மருத்துவ கட்டமைப்பு பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். மருத்துவ கட்டமைப்பு 1940களில் 47 கூட சொல்ல 40களில் இந்தியா பூரா இருந்த முக்கியமான மாநிலங்கள்ல எல்லாத்தையும் எடுத்துக்குங்க, அதே மாதிரி முக்கியமான சிட்டிஸ் எடுத்துக்குங்க. அப்பையில இருந்தே சென்னைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, கொல்கத்தாக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, டில்லிக்கு முக்கியத்துவம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நீங்க பார்க்க முடியும். அப்போ நீங்க அந்த யாட்சிக்க வச்சு இன்னும் வளர்ச்சி அடையாத மாநிலங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வடகிழக்கு மாநிலங்கள், அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அதுவும் குறிப்பா எல்லையோரத்துல எந்த வளர்ச்சியுமே காங்கிரஸ் காலத்துல எது திமுக கூட்டணி வகித்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தை தொடர்ந்து பண்ணல. அதுக்கு அந்த பீரியட்ல இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி அவர்கள் சொல்றாரு, நாங்க எதுவுமே நோ டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி. அந்த ஏரியாவில் வளர்ச்சியே அடையாம வச்சிருந்துட்டோம்னா எந்த காலத்துலயும் நமக்கு இதுல. ஆனா சைனாக்காரன் அந்த பக்கம் எல்லாத்தையும் தெளிவா கட்டிட்டு இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல பல விஷயங்களை செஞ்சாங்க. அதாவது காங்கிரஸ் செய்யக்கூடிய தவறுகளை நாங்க நீக்குவோம்னு சொல்லிதான் பாஜக வந்தது. பாஜக வந்து இன்னும் மணிப்பூர்ல நம்ம இணையதள சேவையை தடை பண்ற இடத்துல தான் இருக்கோம் அப்படின்றத இங்க கேள்வி. இல்ல கரெக்டான கேள்வி. அப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைவதற்கான விஷயங்களை நம்ம செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு பணம் நீங்க எப்படி அதிகமா கொடுக்குறீங்கன்னு எப்படி இந்த வளர்ந்த மாநிலங்கள் சொல்ல முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைகள் இருக்காங்கன்னா 2 பிள்ளைய வந்து நல்ல பிள்ளைகளை தேவையில்லாமல் அவர்களுக்கான முக்கியமான ஒரு வளர்ச்சிக்கான விஷயங்களை எதுவுமே செய்து கொடுக்காம இல்ல ரமேஷ் சேதுராமன், இப்ப வந்து யாருமே வந்து எந்த மாநிலத்தும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இப்ப கூட கமல் 21ஆம் தேதி சொல்லும்போது என்ன சொல்றாரு, எங்களுடைய பணத்தை பிடுங்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கு கும்பகர்ணனாகவும் மற்ற மாநிலங்களுக்கு கர்ணனாகவும் இருக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை அப்படின்றத சொல்றாரு. அதான் சொல்றேனே, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் என்ன காரணம்ங்கிறதையும் நான். சரி, ஓகே, உங்க முதல் பார்வை நான் எடுத்துக்கிறேன். சரி, உங்க முதல் பார்வை நான் எடுத்துக்கிறேன். தூங்குவது போல் நடித்தால் அவர்களே கும்பகர்ணன்ங்கிறதா பாயிண்ட். இல்லங்க, கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். மீனவர் விஷயத்த பத்தி சொன்னீங்க, அதுவும் ஒரு 60 செகண்ட்குள்ள சொல்றேன். மீனவர் விஷயத்துல இன்னைக்கு நேத்து இந்த பிரச்சனை நடக்குது. கச்சத்தீவு தாரை வார்த்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. ஆனா கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வா இருக்கட்டும், அதுவும் இலங்கையில இப்ப எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு பாக்குறோம். ஒவ்வொரு பார்டர்லயும் நம்ம வந்து நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்கள், அந்த ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் போது இந்த எல்லையோரங்கள்ல நடக்கக்கூடிய பதற்றமான விஷயங்கள்ங்கிறதையும் சேர்த்து பாக்குறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இத வந்து ஜியோ பொலிட்டிக்கல் விஷயத்தை எப்படி தன் மக்களையும் பாதுகாக்கணும், ஜியோ பொலிட்டிக்கலையும் ஒரு பாதுகாப்பான ஒரு சிச்சுவேஷன், ஒரு பொசிஷனையும் எடுக்கணும்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மத்திய அரசுக்கு இருக்கும்போது இவங்க அந்த நேரத்துல வந்து ஒரு அரசியலை செய்து அதன் மூலமாக நமது நாட்டின் அரசுக்கு இந்த சமயத்துல ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவதுங்கிறது சரியா இருக்குமாங்கிறது புரியல. இதுல விட முக்கியமான விஷயம், நேரா வந்து எம்பி எப்படின்னாக்க ஒரு எம்பி, காங்கிரஸ் எம்பி நேரா எழுதுறாங்களாம். யாருக்கு? ஸ்ரீலங்கா எழுதுறாங்களா? ஏங்க இங்க வந்து வெளியுறவு கொள்கையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமான ஒரு இது இருக்கு. நீங்க ஒரு எம்பி, நீங்க ஒரு சாதாரண வந்து ஒரு பேஸா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத பர்சன்னா ஓகே. நீங்க இப்படியெல்லாம் எழுதுறீங்கன்னா நீங்க வெளியுறவு கொள்கைக்கு எதிராக நீங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். இல்ல சேதுராமன், இல்ல நீங்க சொல்ற இதே கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஒரு ஆன்சர் பண்ணலாம். டெய்லி ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாங்க, அங்கே போய் எதுக்கு எனக்கு வந்து ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 18% சொல்லிட்டு நாட்டோட திட்டத்தையே வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சொல்றாங்கன்னு அந்த ஓனரே சொல்றாரு. சூப்பருங்க. அந்த ஓனர் கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரே கப்பு மாவுதாங்க, அதுல இட்லிக்கு ஏங்க நீங்க 20 ரூபா வாங்குறீங்க, தோசைக்கு ஏன் 80 ரூபா வாங்குறீங்க, ஒரே கப்பு மாவு தான். இதுல போட்டீங்கன்னாக்கா அது பேர் என்ன, ஊத்தப்பம்னு போட்டீங்கன்னா 70 ரூபா வாங்குறீங்க. அதை யாரும் கேட்டீங்களா? அதை கேட்டுதான் அவரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ்டியா இருக்கு, அதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அவரே கேட்டாரு. அவருமே எல்லாம் சரி, உங்க முதல் பார்வை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ரமேஷ் சேதுராமன். சரி ரமேஷ் சார், ஒரு இட்லி ரேட்டுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. சரி, நம்ம ரெண்டாவது சுற்றுல தொடர்ந்து பேசலாம். கவலையப்பட மாட்டாங்கன்றேனா? சரி, கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். ரமேஷ் சேதுராமன்,
சுருக்கமா உங்களுடைய நிறைவு பாறை சொல்லலாம். இல்ல ஒரே நிமிஷம். per capita income அப்படின்னு சொன்னாக்க தமிழ்நாடு எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு கேளுங்க. இதை விட குட்டி குட்டி ஸ்டேட் ஒரு எக்ஸாம்பிள் கோவாலாம் எடுத்தீங்கன்னா அவங்களோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரி, நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். சரி இருங்க. ரமேஷ் சேதுராமன் கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா? அவ்வளவுதான். தனஞ்சன் ஒரு நிமிஷம் சார், முடிச்சாச்சு. தனஞ்சன் ஒரு நிமிஷம். சேதுராமன் சரி, சேதுராமன் சரி வெறும் ஒரு நகரம் கோவாங்கிற நகரம், சென்னையும் கோவாவையும் கம்பேர் பண்ணுங்க. சரி ஓகே, சென்னையும் கோவாவையும் கம்பேர் பண்ணுங்க. நிறைவு பார்வை நான் எடுத்துக்கிறேன். கோவாவை நீங்க கம்பேர் பண்ணுங்க. நிறைவு பார்வை நான் எடுத்துக்கிறேன். தரணிதரன் நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். என்ன காரணங்கிறத விளக்கிறேன். 10 செகண்ட். என்ன காரணம் அப்படின்னா ஒரு நிமிஷம். சேதுராமன் கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா? அவ்வளவுதான். கம்மியா அர்பன் இன்கம் அதிகம். சரி ஒரு நிமிஷம். இல்ல நம்ம முன்னாடி வந்துட்டோம். ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். தேர்தல் இவங்க கோரிக்கை நிறைவேறும் ரொம்ப சிம்பிள்ங்க. கோரிக்கை என்னன்றது இருக்கு. காலம் தொட்டு திமுக அது பாக்குறோம். சொந்த பிரச்சனைனாக்க மட்டும்தான் டெல்லிக்கு போவாங்க, இல்லன்னா கடிதம் தான் எழுதுவாங்க. அவங்க வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. சரி, மோடி 8 முறை தமிழ்நாடு வந்த தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு அப்புறம் ஏன் வரல? தேர்தலுக்கு அப்புறம் கோரிக்கை தேர்தலுக்கு முன்னாடி 8 தடவை வந்தாருல. சரி, நன்றி.